நாட்டில் உள்ள அனைத்து முதலமைச்சர்களையும் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறைகூவல் விடுப்பதாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலையில் போய் தலை மோதினால் உங்கள் மண்டைதான் உடையும் என கடிந்துரைத்துள்ளார். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுவார், நான் யார் தெரியுமா பேசிட்டு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை நான் செய்யறேங்கிறார். அப்பா சொன்னது செய்ய வேணுமா வேண்டாமா? அப்பவே திரு கருணாநிதி அவர்கள் இதில் பேப்பரில் வந்திருக்குது. அப்ப சொன்னது, குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியவர் நரேந்திர மோடி, மிக நல்லவர். யார் சொன்னது? திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு, நாம சொல்லல. அப்பா சொல்ற மாதிரி நடந்துக்க வேணும்ல. திரு மோடி நல்லவர்னு அப்பாவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அப்புறம் நீ ஏன் மோசம் சொல்ற? நீ ஏன் கருப்பு கொடி காட்டுற? நீ ஏன் கருப்பு பலன் விடுற? எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு பலன் விடுறாரு, கருப்பு கொடி காட்டுறாரு. ஆளுங்கட்சி ஆயிட்டா வெள்ளை கூட உடைக்கிறார். ஐயா, உன்னுடைய கேம் பூரா இவருக்கு தெரியும். உன்னை பாரு எத்தனை முதலமைச்சர் பார்த்திருக்காரு. இந்த நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாடு, இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர் நாட்டை ஆண்டிட்டு இருக்கிறாங்க. அத்தனை முதலமைச்சரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சவால் உடைய திரு ஸ்டாலின் அவர்களே, மலையில போய் தலை மோதுனா என்ன உடையும்? மண்டை தான் உடையும். அப்படி மோதி பார்க்கறது பார்த்து போது, இல்லைன்னா மண்டை தாங்காது.